பர் கிராம் கோல்டுக்கு 3000லேருந்து 3600 ரூபா வரைக்கும் நீங்கள் கம்மியாக வாங்க முடியும்னு நான் சொல்கிறேன். அது எப்படின்னு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம கோல்டு இந்தியாவில் வாங்குறத காட்டிலும் விட நம்ம இந்த கோல்டை இங்கே வாங்காமல் நம்ம துபாயில் வாங்கினோன்னா 12,110 ரூபாலேருந்து 12,500 ரூபா தான் கிராமுக்கு வருது. அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாலேருந்து 15,700 ரூபா வரைக்கும் கிராம் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க துபாயில். அதை அப்படியே இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா நியர்லி யூ வில் பி மேக்கிங் ப்ராஃபிட் ஆஃப் 2.5 lakhs and 3.8 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. பர் கிராமுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3,200 3,600 வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா அங்கே கம்மியாக விற்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வருது. ஆனால் அது அப்படியே உள்ளுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் இங்கே மேட்டர் ரைஸ் ஆகுது. என்னன்னா இங்கே உள்ளே கொண்டு வரும்போது கஸ்டம் டியூட்டி சார்ஜஸ் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது மேலாக இருந்தால் 20 கிராம்ஸும் ஃபீமேலாக இருந்தால் 40 கிராம்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ஸ் கணக்கு எப்போ சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் துபாயில் இருந்துட்டு ஜஸ்ட் ஷார்ட் பர்பஸுக்காக இந்தியா வந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த கிராம்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். அதர் தென் தட் நம்ம ட்ராவலராக இங்கேருந்து போயிட்டு அந்த கிராம்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. நம்ம எடுத்துகிட்டு வந்தால் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு மாட்டிக்கிறாங்க. ரீசெண்டாக கூட என் கிளைண்ட் கால் பண்ணி கேட்டிருந்தார். நான் தெளிவாக சொன்னேன், கிடையவே கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா கோல்டு பாராக இருக்கட்டும், கோல்டு காயினாக இருக்கட்டும், கோல்டு ஜுவல்லரிஸ், சில்வர் பார், சில்வர் காயின், சில்வர் ஜுவல்லரிஸ் பர் பர்சனுக்கு கொண்ட கிராம்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடியுதுமே தவிர அதுக்கு மேலே உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. இதை மட்டும் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு தான் ட்ராவல் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் கிராம்ஸ் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி ட்ராவல் பண்ணி கொண்டு மாட்டிக்காதீங்க.